கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ் மாதங்களில் மிக அற்புதமான மாதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் என்னென்ன விஷயங்களில் சில கவனங்களையும் உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக எடுத்துக்கிடுவேன். தேவையில்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்குது, உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறக்காண்டி எனக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது நம்ம திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கின்ற பலன்கள். இது உங்களுடைய சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? அப்போ கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற 20% உங்களுடைய லைஃப்பில் டச் ஆகுதா, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் 100% அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும், 99%, 98% அப்படியே வேணும்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் பார்க்குறதையே ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய சுய ஜாதத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றம், இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாத பலன்களுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஃபஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு. இப்போ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐப்பசி 1ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம், ஐப்பசி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, சரி. இப்போ இந்த மாத பலன்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன, என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவோ இல்லை 1 வருஷமாகவோ இது நடக்குமா நடக்காதா, சரி நடந்தால் பார்த்துக்குருவோம், உள்ளபடி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை விட்டுருப்பீங்க. ஏன்னா அதற்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் போராடிட்டீங்க. ஆனால் திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கவா, அதை விட்டுருவோம், வந்தால் வரட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு போன விஷயங்கள் இப்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கிரகங்களுடைய சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய பார்வை மூலமாக பொருளாதாரத்தை ஏற்று கொடுக்க போகிறார். பொருளாதாரம் இல்லைங்கிற வார்த்தை இனிமேல் நீ பயன்படுத்தக்கூடாது, நீ நல்லாரு, நான் உனக்கு இங்கே 8ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்ன செய்கிறாரு, ஊக்கப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வேலையில் ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. இந்த பதவி உயர்வு கிடச்சிட்டா போதும், இந்த பதவி உயர்வு கிடைச்சாதான் என் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் பல தடைகள் வந்துடுச்சு. கடைசியில் டென்ஷன் ஆகிட்டீங்க. எவ்வளோ தான் முயற்சி எடுக்க, அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ செயல்பாடுகள், அவ்வளோ ப்ராப்பரான ஒரு பிளான் எல்லாமே போட்டும் கூட ஒரு பிளான் போடாமல் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்ட நபர் வெற்றி பெற்றுட்டாரே, அப்போ நம்மளுடைய உழைப்பு என்னாச்சு, நம்மளுடைய செயல்பாடுக்கான அங்கீகாரம் கிடைக்கலேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அந்த செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுது. உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னேற்றம் உண்டு. மேலும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம்னா ரொம்ப பிடிக்கும். குலதெய்வத்தை கைப்பற்றி வழிபாடு செய்வதில் நீங்கள் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள். நீங்கள் சும்மாவே ஒரு
மஞ்சளை பிடிச்சி வச்சு விநாயகர் கும்பிட்டிங்கன்னா விநாயகர் வந்து நிற்பார். அந்தளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் உண்டு. ஆனால் என்னென்னா மற்றவங்க சொல்லி நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் மனதார செய்யணும். தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே மனதார செய்கிற விஷயங்களில் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் முடிவில் வெற்றி உண்டு. ஏன்னா போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் உங்களுக்கும் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு அன்பாக ஒரு விஷயத்தை வந்து என்னாச்சு இதை வந்து விட்டுருவோன்னாச்சு, எனக்கு கொஞ்சம் லாபம் வரும், நீங்கள் பண்ணுறத விட நான் பண்ணால் நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யிட்ட விட்டு கொடுத்துருவீங்க. ஆனால் இங்கே அப்படி யாருமே உங்கள்கிட்ட கேட்குற கிடையாது. உங்கள் கூட இருந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அப்படியே ஜெராக்ஸ் கடையை போட்டு உங்களை வந்து டெவலப் பண்ணாமல், உங்களை டெவலப் பண்ண விடாமல் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிக்கலாவீங்க. அதே போல் யாருமே உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குது. நம்ம மட்டும் எல்லா இடங்களையும் வெளிப்படையாக பேசுகிறோம், நம்ம மட்டும் உண்மையான அன்பை காட்டுறோம், நம்மகிட்ட அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லையா? இப்போ இதெல்லாம் போலியான உலகம்தான், கலியுகம்னு சொன்னது கரெக்டானோ அப்படின்னு உங்களை அப்பப்போ நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம், மற்றவர்களுடைய செயல்பாடுலேருந்து தடைகள்லேருந்து நீங்கள் உறுதியாக வெளியேறி உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய அப்பாவளி உறவுகள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது. அதுபோல் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் பாதிப்புகள் இருக்குன்னா அந்த பாதிப்பு குறையும். வீடு பாதியோடு கெட்டின மாதிரி நிற்கி, இல்லை வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்டம் போட்டுட்டோம் ஆனால் கெட்ட முடியல, இல்லை வீடு கெட்டியாச்சு வீட்டுக்குள்ளேயே போக முடியல, அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன தாக்கங்கள்லாம் இருக்கிறதோ அந்த தாக்கங்கள் நிவர்த்தியாகும். இடம் வாங்குவீங்க, சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. மேக்சிமம் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சார்ந்த வாசலில் வீடு கட்டும்போது மிகப்பெரிய யோகம். வடக்கு கிழக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் வடக்கு எடுத்திங்கன்னா அற்புதமாக வாழ்வீங்க, சிறப்பாக இருக்கும். உள்ளமைப்பு வாஸ்து ரீதியாக சிறப்பாக இருந்தால் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் உங்களால் அதை சரி செய்ய முடியும். மேலும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் ஆலோசனை பெறுவதை இந்த மாதம் நிறுத்தணும். கவனமான விஷயத்தில் முதல் விஷயம், மற்றவர்களுடைய ஆலோசனை பெறுவதை நிறுத்தணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உடனே இதை செஞ்சுருவோம், அவங்க தான் நம்மளை சொல்லிட்டாங்களே, அவங்க நல்லதாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உருட்டு மணிக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது. சொல்கிறவங்க யார், அவங்களுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஒரு நட்பு இருக்குது, ஒரு உறவு இருக்குது, அவங்க எந்த உறவு வகை சார்ந்தவங்க, அவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எடுத்தவங்க ஊற்றோன்னு சொல்லி அவசரப்பட்டு உங்களை உசுப்பேற்றி விட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் மாட்டிகிட்டு முடிக்க போகிறது நீங்கள் தான். லாபம் நல்லாயிருக்கு, லாபஸ்தானம் நல்லாயிருக்கு. ஆனால் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு தொழிலை பண்ணிடலாமா, புதிய தொழில் ஆரம்பிச்சிடலாமான்னா தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய மாதம். உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள், உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் தடைகள் விளைகிறோம். ஆனால் பொருளாதாரத்தை ஈட்டு புதிய முயற்சி எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ புதிய முயற்சியில் வேலையில் இடமாற்றம் அடையலாமா, வேலையில் ஒரு சேஞ்சு ஆகினா வெற்றி கிடைக்குமா, நல்ல விதமான மாற்றம் கிடைக்குமானா வேலையில் ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும். கண்டிப்பாக இடமாற்றம் பண்ணலாம். இடமாற்றத்துக்கு பண்ணுவது மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதேபோல் உங்களுடைய தாய்மாமா உறவுகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ன விஷயம்னாலும் நான் உங்க கூட இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் புதிய முயற்சிகளையோ புதிய நபர்களையோ ஏற்றுக்கொள்ளும்போது அதை செயல்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்போ நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும், என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, நீங்கள் உறுதியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய முழு அனுகிரகம் கிடச்சி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும். முடியாத விஷயங்களை முடிச்சு காட்டுவீங்க, நல்லா இருப்பீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.